ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஜீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. பவுடர் இப்படி தாங்க இருக்கும். இந்த பவுடரை போட்டு தான் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகும். கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தான் அந்த மசாலாலாம் போடணும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம்னா இந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. அந்த தனி மிளகாய் பொடியும் போடணும். இந்த பவுடர் அரைச்சி வச்ச பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தான் 2 ஸ்பூன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கத்திரிக்காய் வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.